அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/3/2026 மாசி மாதம் 21ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியம் ஜெயம், எதிரிகள் விஷயத்தில் வெற்றி, மனமிருந்து சந்தோஷங்கள், ரொம்ப நாள் இருந்த மனத்தாங்கல்களெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய முயற்சிகள் தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தலாம். வசந்தமான காலகட்டத்திற்கு கிரகங்கள் கொண்டு செல்லும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ஏற்றமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் அற்புதமான அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய முயற்சி. இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வசந்தங்களும் ஆனந்தங்களும் பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். புதிய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களும் யோக பலத்தை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய மக்களை சந்திப்பதில் மனத்தாங்கல் இருந்த விஷயங்கள் நீங்கக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவதும், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும், அரசுத்துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். கண்டிப்பாக தொழில் ரீதியாக தர்க்கங்கள், தேவையில்லாத மனத்தாங்கலையோ வருத்தத்தையோ ஏற்படுத்தலாம். உத்தியோகத்தில் வியாபாரத்திலும்
கோபதாபங்களை அரவணைத்து கொள்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு, உத்தரவாதத்துடன் எடுத்தக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், அனுகூலங்கள், ஏற்றத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பயணங்கள் சமயத்திலும் அண்டை அயலார்ட்டு விஷயத்திலும் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும், வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சுபவிரய பிராப்தம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, 7.5 சனியுடைய முழு விலகலும் மனதளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதனால் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும் வெற்றியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்து கொள்வது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.